சின்ன வயசுலேருந்து ஒரு இளைஞன் பார்க்குறாம்மா, அத்தை வருது, தாருக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சு முதுவெல்லாம் வெந்து போன ஒரு பையனை தூக்கிட்டு வந்து அழுகுது. அத்தை பார்க்குறான், ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்க பையன் சுற்றி பார்க்குறான். அக்கா தங்கச்சியை சாலையில் போட்டு நிர்வாணப்படுத்தி வன்புணர்வு செஞ்சுட்டு அந்த மார்பில் காய்ச்சிய தாரை நல்லா காய்ச்சிய சூடோட குச்சியில் தொட்டு சிரி சிரிங்கிற சிங்கள எழுத்தை எழுதி எழுதி சிரிக்கிறான். ஒரு சின்ன பையன் பார்க்குறான். கோயிலில் குறுக்களை வெட்டிடுறான், நூலகத்தை எரிச்சிடுறான். நூலகத்தை ஏன் எரிக்கிறான்? நூலகன் புத்தகங்கள் என்னடா செஞ்சிச்சு, அதை ஏன் எரிக்கிறான்? ஏன் எரிக்கிறான்? சிங்களன்ட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனால் தமிழ் மாணவர்கள், தமிழர்கள் தான் அதிக அளவில் தேர்வில் தேர்ச்சி பெற்றுவாராக, மதிப்பெண்களை அதிகம் பெறுகிறார்கள். அதுக்கு என்ன வழின்னு உட்காந்து ஆய்வு செய்யறான். என்னடா என்ன பண்ணாலும் அவங்க தானே முதல்ல வர்றாங்க, எப்படா அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறான்? தேர்ச்சி விழுக்காட்டை மாத்திரான். 35 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றால் சிங்களர்கள் தேர்வில் வெற்றி, 85 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றால் தான் தமிழர்கள் தேர்வில் வெற்றி கொண்டு வரான். அதையும் பொறுத்து கொண்டு தமிழம் படிக்கிறான். அப்பவும் முதலிடத்தில் இருக்கிறான். அப்ப என்ன சொல்றான்? டே இதுக்கு என்னடா என்னதான்டா காரணம்ன்றான். ஒருத்தன் சொல்றான், உண்மை சொல்றான், அறிவு கருவூலமா இருக்கிற யாழ் நூலகம்தான் இதுக்கு காரணம். அப்ப என்ன பண்றான்? கொளுத்துறான்னு கொளுத்துறான். என் அறிவை கொளுத்துனான் முதல்ல. அப்புறம் மானத்துக்காக உயிரை விட்ட இனத்தின் மானத்தை எடுத்தான். வன்புணர்வு செய்து எங்கள் அக்கா தங்கச்சிகளை கொலை செய்தான். மாற அறுத்து சணலில் கோர்த்து தொங்க விட்டான். தொடையை வெட்டி மேசையில் விழுந்து தமிழன் தொடக்கறி கிடைக்கும்னு விற்றான். எல்லாத்தையும் ஒரு பையன் பார்த்தான். பார்த்துக்கிட்டே வந்தான். ஒரு காலகட்டத்தில் என்ன தோணிடுச்சு அவனுக்கு? எந்த ஆயுதத்தை வைத்து நம் இன மக்களை அழித்து ஒழிக்க நினைக்கிறானோ சிங்களன், அதே ஆயுதத்தை எடுத்துத்தான் தன் இன மக்களை காக்க வேண்டும், காக்க முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு பிரபாகரன்கிற ஒரு மகன் துப்பாக்கியை தூக்குறான். இந்த துப்பாக்கி அவன் கையில கொடுத்தது யாரு? சிங்கள அரசு பயங்கரவாதம். பிரபாகரன் பயங்கரவாதி என்றால் அவனை பிரசவித்த தாய் சிங்கள அரச பயங்கரவாதம் என்பதை ஆய்வார்ந்த பெருமக்கள், கற்றறிந்த சான்றோர்கள் புரிந்து கொள்ளணும்.